ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரிட்டி தமிழ் vlog. நம்ம இப்போ யகூனில் இருக்கோம். இங்கே வந்து யகூன் ஜூக்கு தான் வந்திருக்கோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா மிங்லா டுவாங்யான் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே என்னெல்லாம் பே பண்ணோம், என்னெல்லாம் நிறைய அட்வென்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்க்குக்கு முன்னாடி இருக்கிறவங்கள டாய்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வெதர்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து க்ளவுடியாக இருந்துச்சு. நாங்கள் போனது நவம்பர் டிசம்பர் அப்படின்றதுனால எந்த விதமான வெயில்லாம் இல்லை, நல்லாவே கிளைமேட் ஒரு மாதிரி க்ளவுடியாக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த யகூன் ஜூ வந்து 1906 அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 114 இயர்ஸ் ஆச்சு இந்த ஜூ ஓப்பன் பண்ணி. ஆல்மோஸ்ட் இந்த லொக்கேஷன் நான் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்களா, மிங்லா டாங்யான் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் தான் இது இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நான் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இதுதான் அமௌண்ட் வந்துச்சு. டைமிங் வந்து 8 to 6ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1100 அனிமல்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கான். இதோட டோட்டல் ஏக்கர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 70 ஏக்கர் இருக்கான். ஸோ இதுதான் யகூனில் செகண்ட் லெவலில் இருக்கிற வந்து ஜூ அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் வந்து விக்கிபீடியாவில் பார்த்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தட்ஸ் இட். எப்பவும் போல் ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு சாப்பாடெல்லாம் செம்மையாக கட்டிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு. அப்பாடா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் மார்னிங்கே கிளம்பி போயிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தது டீஸ் தான். இந்த டீஸோட நேம் என்ன அப்படின்னா எல்டு டீஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய இருந்துச்சு. ஃபுட்ஸ்லாம் கீரை அவங்களே கொடுக்குறாங்க. நம்ம வந்து கை நீட்டி அந்த டீஸ்லாம் அழகாக வாங்கி சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி அட்வென்ச்சராக. கிருஷாக்கும் தேவுக்கும் ஜூ வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், இது வரைக்கும் நான் சென்னையிலலாம் போனதில்லை. நான் தான் கொரோனாவில் லாக் ஆனதுனால அதெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. வித்தியாசமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே ஜூவில் நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சான். ஆக்சுவலாக இது வந்து முன்னாடி வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு. இப்போ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆனதுனால நிறையா அனிமல்ஸ் எல்லாம் இப்போது வந்து ஒயிட் டைகர் இருந்துச்சாம். அப்புறம் வந்து பெங்கால் டைகர் இப்போ நம்ம பெங்கால் டைகரை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஒயிட் டைகர் இருந்துச்சு, அப்புறம் சீட்டா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேண்டாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் தான் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். நல்லா ரொம்ப வயிறுவாங்க. ஸோ இங்கே பர்மா மக்கள் பர்மீஸை பொறுத்த வரைக்கும் வந்து என் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் வெளியிலலாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. இங்கே வந்து எங்கள் தாத்தா ஃபேமிலி ஒரு பெரிய லார்ஜான கூட்டு குடும்பம். ஸோ அவங்க வந்து செம்மையாக சமைச்சு எடுத்து வந்துட்டாங்க. இந்த அவங்க கன்னத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, அதை பற்றி நான் சொல்லி ஆகணும். அதுக்கு பேர் வந்து சனக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தனக்கட்டை மாதிரி இருக்குது, நம்ம ஊரில் சொல்லணும் மாதிரி இருந்தால். அது வந்து ஒரு மஞ்சள் கல் மாதிரி ஒரு கல் இலச்சி எல்லோரும் கன்னத்தில் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அதை அப்ளை பண்ணிவிட்டால் மாய்ஸ்சரைசராக இருக்கும். வெயில் பட்டுச்சுன்னா கருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஜூவில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கலேருந்து ரோட்டில் வேலை செய்கிற அக்காங்கலேருந்து மீன் விற்கிற அக்காங்கலேருந்து எல்லாருமே
ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அந்த இதை அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கின் கேரு, ஃபிட்னஸ் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா வந்து இந்த ஊரில் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அது மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற கிட்ஸை எல்லாருமே ஹாய் சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் தாத்தாவோட பேரன் பேத்திங்க, அத்தைங்க, மாமாங்க எல்லாரையும் ஹாய் சொல்லிட்டு எல்லோரும் கேமரா. அவங்களாம் ஆக்சுவலி யூடியூப் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, டிக்டாக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாவும் வந்து அவ்வளோவா அங்கே தெரியல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துட்டுருக்கு. யூடியூப் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தமிழ், நம்ம ஃபேமிலி தமிழ்ன்றதுனால தமிழ் நல்லா பேசினாங்க. பர்மீஸ் வந்து எல்லாருக்கும் பர்மீஸில் ஒரு நேம் இருக்குது, தமிழில் ஒரு நேம். நம்ம வந்து தமிழ் பண்பாட்டை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுனால தாத்தா தமிழில் தான் பேர் வச்சுருக்காங்க அவங்க கடையில் கூட. அது மாதிரி அவங்க வீட்டில் எல்லா பிறக்கிற ஆளுங்க எல்லாருக்குமே வந்து தமிழ் பேரும் ஒன்று வைக்கிறாங்க, பர்மீஸ் பேரும் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அப்படி தான் எல்லோரும் வந்து எல்லோரும் ஆனால் அழகாக தமிழ் பேசினாங்க. அவங்க பேசினது புரிஞ்சிக்கிச்சு. ஆக்சுவலி நம்ம தான் போய் அங்கே தமிழ் பேசுகிறோன்னு சொல்லிட்டு பர்மீஸ் லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே இருக்கிற கேப்ஸ்லாம் வாங்கி போட்டுட்டு ஜாலியாக வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பாயெல்லாம் விரித்து போட்டு செம்ம சாப்பாடு. ஆக்சுவலாக அங்கே 3 வேளையுமே நான்வெஜ் தான். வெஜிடேரியன் அப்படிங்கிறது போனோம் அப்படின்னா செம்மையாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அவங்க வந்து இந்த சம்பால் இருக்காங்க பார்த்தீங்களா, சும்மா இட்லி தோசை கூட சம்பால் தொட்டு சாப்பிட்றாங்க. சம்பால்னால் கருவாடு இருக்குல்ல, கருவாடு அதாவது ப்ரான் கருவாடு இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் வெஜிடேரியன்றதெல்லாம் டீட்டெயிலாக தெரியாது, அந்த ப்ரான் கருவாடெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் மஸ்ட் ஹேவ் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி 3 வேளையுமே நான்வெஜ் தான். கறி, மீன், வாத்து அதெல்லாம் செம்மையாக சமைச்சு சூப்பராக சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லாருமே. ஆனால் எல்லாருமே செம்மையாக ஓரளவுக்கு ஃபிட்னஸாக இருக்காங்க. இந்த அத்தைங்கெல்லாம் 3 பிள்ளைங்க பெற்றவங்க. இவங்க வந்து 3, இன்னொரு அத்தைங்க 3. அவங்க 3 இருக்கவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். ஸோ அது மாதிரி அவங்க என்கிட்ட எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, வந்து ஃபேட்டாக இருக்காத, உடம்பு கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு. நம்ம அதிலலாம் ஈடுபட்டுருக்கோம். ஸோ செம்ம சாப்பாடு சொல்லவே வேணாம். அங்கே போன 15 நாளும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நான்வெஜ்லாம் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அதே மாதிரி ஸ்பெஷலாக வெஜ்ஜும் வந்துடுச்சு. எனக்கு தேங்காய் பால் சாதம், அப்புறம் வந்து ஊறுகாலாம் எடுத்து வந்திருந்தாங்க, நல்லா சாப்பிட்டோம். இது வந்து இப்போ தான் இவங்க கல்யாணத்துக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இவங்க தான் கல்யாண பொண்ணு. கல்யாண மாப்பிள்ளையை ஃபியூச்சரில் காமிக்கிறேன், இந்த அடுத்த வீடியோவில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் மாப்பிள்ளை பொண்ணு, இவங்க தான். இவங்க மேரேஜ்க்காக தான் நம்ம வந்து அங்கே போயிருந்தோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக் அவங்க கல்யாணம் ஆகி அடுத்த 1 வாரத்துக்கு அப்புறம் நாங்கள் போனோம். நெக்ஸ்ட்டு இது ஒரு செம்மையான இடம். நம்ம ரேபிட்ஸ்க்கு வந்து ஃபுட்டு உள்ளே போயிட்டு ரேபிட்ஸ்க்கு கொடுக்கலாம். செம்மையாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து ஒரு எவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு கீழே போட்டுறேன், அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நம்ம உள்ளே பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டு குட்டி குட்டியாக இந்த ரேபிட்ஸ்க்கெலாம் இது ஃபுட்டு கொடுக்குறது செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. கிருஷாலாம் வந்து எனக்கு கேரட் கொடு, அது கொடுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா. கிருஷா வந்து பயப்படல, தெய்வம்லாம் பயப்படலை. ஸோ அப்படி தான் சூப்பராக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அபவுட் கிட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்கூலிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து இப்போது மிலிட்ரி ஆட்சி போயிட்டுருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் வந்து படிக்க அனுப்புகிறதா இருக்கட்டும், காலேஜ் அனுப்புகிறதா இருக்கட்டும், இங்கே பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது சரியாகணும்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம நாட்டுக்கே வந்துடலாம், தமிழ்நாட்டுக்கே வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து மூவ் ஆன் ஆகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த ஊரை விட்டு, அந்த ஊர் செம்மையான ஊர். ஆனால் ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு மெட்ரோபாலிட்டிக் சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிட்டி தான் அந்த சிட்டி. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இருக்குது அந்த ஊரில். ஆனால் வந்து மிலிட்ரி ஆட்சி பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. देव 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 பாப்பா இங்க பாரு பாப்பா, இந்த டாடா ஸ்க்கு பல்லுனா இருக்கு. பல் கிடையாது பேபி இருக்கு. அப்புறம் வந்து இந்த டாட்டாய்ஸ் நேம் என்ன அப்படின்னா ஸ்டார் டாட்டாய்ஸ் தான். ஆக்சுவலாக இங்கே நிறைய இருந்துச்சு, குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு வீட்டில் இது வளர்க்கணுன்னு பர்சனல் ஆசை. ஆனால் நம்ம நாட்டில் அதெல்லாம் அலோட் கிடையாதுல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வேறு லெவல் அனிமல் பார்க்க போகிறோம். ஆமாம், ஆக்சுவலாக இந்த டைகரோட நேம் வந்து பெங்கால் டைகர். ஒரு 3 டைகர் இருந்துச்சு.
அது வந்து நம்ம இது வரைக்கும் சிவகங்கை பூங்கா, சென்னையில் வண்டலூர் ஜூ அப்படின்னு 2-3 பூங்கா தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதிலலாம் ரொம்ப கேஜில் வச்சு உள்ள லாங்கில் தான் டைகர் பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளோ நியர்பை நானே ஃபஸ்ட் டைம் வைல்ட் டைகர் பார்க்குறேன். அது வந்து அது ஒரு மாதிரி உரிமிக்கிட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஃபீலிங் ஹங்க்ரியாக இருக்குது போல இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக கவி வாங்கிக்கிட்டான் பார்க்கவே. ஆனால் நல்லா ஃபேட்டியாக நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு இந்த டைகர். இதை வச்சு தான் நான் இன்ன வரைக்கும் கிருஷாவின் தேவியும் வந்து டைகர் வந்துடும் சாப்பிட்டுடுன்னு சொல்லி ஏமாத்திட்டுருக்கேன். இதை பார்த்த அந்த குழந்தைங்களுக்கும் நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வாங்க. அந்த ஒரு விஷயம் பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன சொல்லுங்கள், அதை அப்படியே ஒரு டூலாக யூஸ் பண்ணிவிட்டு அது வந்துடும், தூங்கிடு, அது வந்துடும், சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப் ஆஃப் திஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். பால் குடிச்ச பரம்பரை எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மீன் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மீன் இப்படி இருந்தால் சரியாக இருக்கும். எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மீன் தான் பேபி, அது வெளில வராது. எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மீன் தான். கிருஷ்ணா என்னப்பா எங்க உட்காந்துருக்கீங்க? இது யாரு இந்த பாப்பா? ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஷேக்கன் பண்ணிக்கோங்க. எப்படி போகும் பண்ணி? எப்படி போகும்? எப்படி 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 போகும்? ஸோ அப்புறம் வந்து அந்த பார்க்லேயே வந்து உங்களுக்கு மேப்பும் கொடுத்துட்டாங்க. அது ஓரளவுக்கு இங்கிலீஷில் வந்து மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. பர்மீஸ் லாங்குவேஜில் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. இருந்தாலும் இங்கிலீஷில் புரிகிற மாதிரியும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி ஒரு வேன் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேணும்னா அந்த ஃபேமிலியோட அந்த வேனில் நம்ம ஃபுல்லாக எண்டு வரைக்கும் போயிட்டு சுற்றி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இங்கே வந்து நிறையா ரொம்ப தூரம் இருக்குங்க. இந்த ஜூ பெரிய ஜூ ஆக்சுவலாக. இதெல்லாம் உள்ளே போய் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வண்டலூர் ஜூவில் சைக்கிளிங் போவோம்ல, அந்த மாதிரி போனால் போகலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி சைக்கிள் அவைலபிள்லாம் இங்கே இல்லை. ஸோ அந்த மாதிரி வேனில் போயிட்டு நிறையா போட்டோம். இங்கே வந்து இன்னொன்று சீட்டா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபிளிப்பில் வரப்போது பாருங்கள். இங்கே வந்து 3-4 டைகர்ஸ் நாங்கள் பார்த்துட்டோம். நிறைய டைகர்ஸ் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இங்கே லைன் இருந்துச்சான், ஒயிட் டைகர் இருந்துச்சான். ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ தான் சீட்டா பார்த்தோம், இதான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் வைல்ட் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து நான் இந்த பீப்புள்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவல் எங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இன்னசென்ட், ஸோ நைஸ், ஸோ க்யூட் அப்படின்ற மாதிரி தான் இந்த பர்சன்ஸ்லாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவ்வளோ ஜெல்லாயிட்டோம். நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி ஃபீலிங் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜீப்ரா பார்த்தோம். குழந்தைங்கள்லாம் வந்து பேர்ட்ஸ்லாம் நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நிறைய கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்குள்ளெல்லாம் உள்ள போயிட்டு பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணல. அப்புறம் வந்து ஃபன் சிட்டி இருந்துச்சு. நம்ம போனோம் அப்படின்னா இங்கே ஆல்மோஸ்ட் 9 to 10 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப லேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டோம். அப்புறம் வந்து ஏஷியன் எலிஃபேண்ட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே 4-5 எலிஃபேண்ட்ஸ் இருந்துச்சு. அதை நாங்கள் கிட்டக்க போய் பார்க்கல. எங்களுக்கு ரொம்ப லாஸ்ட்டாக தான் தெரிஞ்சிச்சு அனிமல்ஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் டைம். இது வந்து அத்தோன்னு சொல்லுவாங்க, பர்மீஸோட ஃபேவரட் ஃபுட். இது வந்து எல்லாம் ஒரு க்ரீன் டீ லீஃபு, அப்புறம் நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தராங்க. பச்சை மிளகாலாம் வச்சு வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து குறையே இல்லை. 15 நாள் செம்மையாக சாப்பிட்டோம். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு அதெல்லாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி கழுதரை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. குழந்தைங்களாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே இருக்கிற குழந்தைங்களுமே அப்படி தாங்க, ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப இன்னசென்ட். நல்லா இருந்துச்சு எனக்கு உங்கள்கிட்ட பழகிறதுக்கே. ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அத்தைக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
இது ரொம்ப டேஞ்சரான அனிமல் மாமா, இது கடிச்சிடும். நல்லபடியாக ஜூக்கு வந்தாச்சு. ஜூக்கு வந்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. சூப்பராக சாப்பிட்டாச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் வெரி குட் டே. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. பர்மாவிலிருந்து ஜூ.